ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு எல்லார் வீட்லயுமே ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா எங்க வீட்ல தீபாவளி ஒட்டியே ஹஸ்பண்டோட பர்த்டேவும் வந்ததுனால, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புடிச்ச ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சிருந்தேன். பாப்பாவும் தம்பியும் முறுக்கு பிடி எடுத்துட்டு அவங்களுக்கு இந்த முறுக்கு தான் வேணும்னு சொல்லி என்ன செய்ய சொன்னாங்க. அது பண்றதுக்கு 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், தேவையான அளவு பெருங்காயத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு, உங்ககிட்ட ஓமம் இருந்தா சேர்த்துக்கோங்க. நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மாவு காயாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். அந்த டைம்ல ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பால்கோவா தாங்க செஞ்சிருந்தேன். 1.5 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேங்க. அந்த சைடு பால் காஞ்சிட்டு இருந்தது, இந்த சைடு எண்ணெய் காஞ்சதுனால முறுக்கு செஞ்சு முடிச்சுட்டு பால்கோவா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இது பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவர் போல ஆச்சுங்க பால்கோவா செஞ்சு முடிக்கும் போது. 1.5 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சமா பாதாம குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். ஃபைனலா இந்த அளவுக்கு எனக்கு பால்கோவா கிடைச்சதுங்க. வருஷம் வருஷம் அவரோட பர்த்டே அன்னைக்கு பால்கோவா நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா இது அவரோட ஃபேவரட். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.